ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதை குக்கரில் செய்ய போகிறேன். இதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கட்டு கொத்தமல்லி இலையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல்லு பூண்டு, அரை துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை, கல்பாசி, சோம்பு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வரை வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஜீரக சம்பா ரைஸ் வாஷ் பண்ணி 30 நிமிஷம் வரை ஊற வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் அரிசி சேர்த்துடலாம். குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக மல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மல்லி ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.